எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் மிக குறைவு என்பதனாலும் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி மறைமுகமாக என்னை எச்சரித்தமையாலும் எல்லாரையும் குறிப்பிட்டு தனித்தனியாக சொல்லாமல் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம் என்று சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். எஸ் ராஜேந்திரகுமார் ஐயா சொன்ன மாதிரி தான். நாங்கள் கண்ணதாசன் கலைக்கூடத்தை மாதத்துக்கு 4 நிகழ்ச்சிகளில் ஒன்றா கலந்து பேசினவங்க தான். அப்போ நாங்கள் நிறைய இது மாதிரி பேசும்போது அவர் சொன்ன மாதிரி தான் ஆவணப்படுத்தணுன்றதுக்காக எழுதியிருக்காரு. அவர் நான் கூட முகநூலில் அந்த வேலை செய்வேன். அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காரு அவர். என்னென்னா எங்களுக்கு முதல்ல எல்லா கவிஞர்களையும் பிடிக்கும் என்றாலும் கவியரசர் கண்ணதாசனை முதலில் நிறுத்துவோம். அதே மாதிரி நிறைய இசையமைப்பாளர் இசை என்று வந்துவிட்டாலும் எல்லாரையும் தான் பிடிக்கணும். இசையமைப்பாளர் வந்துவிட்டாலும் கூட அந்த என்ன சொல்கிறது, நீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் அன்னாகாரம் இல்லாமல் கேட்க சொன்னால் கேட்கக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் மெல்லிசை மாமன்னர். அதே மாதிரி துக்கம் இருந்தால் கூட கரைக்கக்கூடிய ஒரே குரல் பி. சுசீலாம்மாவுடைய குரல். எல்லோரும் சொல்லுவாங்க, நான் அவரே எழுதியிருக்கார், 12 வயசில் ஆரம்பித்தேன் கேட்குறதுக்கு. அவங்க அம்மா அமுதை பொழில் நிலவை பாடும்போது அறிமுகமாகி அதில் அப்போ அந்த குரலுக்காக சிறையில் பிடிப்பட்டவர், அந்த குயிலின் கூட்டில் சிறைப்பட்டவர் இன்னும் அதிலிருந்து வெளியே வரவில்லை, அந்த மாயக்குரலிருந்து வெளியே வரவில்லை என்று மிக அருமையாக எழுதியிருக்கிறார். ரொம்ப ரசித்தேன் அந்த இடத்த. நான் எப்படின்னா 2வது குழந்தை எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு பாடியிருப்பாங்க போல இருக்குது. அப்படி தான் பி. சுசீலாம்மா எனக்கு கருவுக்குள்ளே இருக்கும்போதே அறிமுகம். எம்எஸ்வி அவர்களின் பாடலும் அப்படித்தான், கவியரசருடைய பாடலும் அப்படித்தான். அந்த மாதிரி இந்த 3 பேரை பற்றி சொல்லணுன்னா நாங்கள்லாம் மணிக்கணக்கில், அதாவது ஒரு படத்தில் வடிவேலு சொல்வார், என்ன சொல்வார்னா, நீங்கள்லாம் சிம்ரனை படத்தில் தானே 1/2 மணி நேரம் பார்ப்பீங்க, நான் போஸ்டரையே 1/2 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்வார். அந்த மாதிரி கேட்டகரி தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். அப்படி கவியரசர் கண்ணதாசன் அவரை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அன்றைக்கி கூட எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ பேசியிருந்தோம் அந்த பாடலை பற்றி. அதாவது இந்த தாழ் மனப்பான்மை, ஒரு போர் வீரனோ அது யாரோ தெரியல, இந்த நாட்டினோட பிரஜை, அவர் ஒரு தாழ் மனப்பான்மை இருக்கிறார், நாட்டின் இளவரசியை காதலிக்கிறார். அந்த காதலி அவங்கள தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்தி பாடுறாங்க. இப்போ அவங்க ஒரு தராசில் வைக்கிறாங்க. அதை காட்சியில் அப்படியே கண்ணதாசன் சொல்கிறாரு, மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாசமும் பால் பழமும் தோழியரும் பஞ்சனை சுகமும் பால் பழமும் படையும் குடையும் சேவர்களும் ஒன்றாய் இணைந்த காதலன் முன்னே காணல் நீர் போல் ஆகாதோ. இதெல்லாம் ஒரு தட்டில், இது ஒரு காதலன் ஒரு தட்டில், இதெல்லாம் சமம் இல்லை, காணல் நீர். இப்படி எழுத யாராலங்க முடியும்? கவியரசர் கண்ணதாசனால் தான் முடியும். அதே மாதிரி ஒரு பாடல் எழுதுகிறார், நமக்கெல்லாம் தெரியும், கனியன் பூங்கு. நான் நிறைய பேச முடியாது, எனக்கு குறைச்சிட்டாங்க. கனியன் பூங்குன்றனார் எழுதுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அதையே அவரும் எழுதியிருக்கார், நினைத்தால் இன்றைக்கும் பாடத்தில் எழுதியிருக்கார். ஆனால் நான் டைரெக்டாக எழுதியிருக்கார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது. ஆனால் மறைமுகமாக ஒரு படத்தில் எழுதியிருக்கிறார், அன்பு நடமாடும் கலைக்கூடமே. அதெல்லாம் மேய்க்கு மயங்கியே எல்லாரும் அதை விட்டுருவாங்க. உள்ள ஒரு வரி வருதுங்க, மிக அழகான ஒரு வரி, மாநிலம் எல்லாம் நம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே. அவ்வளோதாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக கொண்டு வந்தார் பாருங்க கவியரசர். அதான் கவியரசர். அதே மாதிரி எம்எஸ்வி அவர்களை பற்றி சொல்லணுன்னா அதுக்கெல்லாம் ஒரு நாள் போதுமாக தான். யாரை பாட வைக்கலாம், எப்படி பாட வைக்கலாம், எந்த சாயலை பாட வைக்கலாம், என்ன இசைகள் கோர்த்தால் அது இன்னும் எடுபடும், என்ன இசையை தூரத்தில் வைக்கணும், எந்த இசையை கிட்ட வைக்கணும், எங்கே கோரஸ் கொடுக்கணும், எங்கே ரிப்பீட் பண்ணணும், எது முக்கியமான விஷயம், அங்கெல்லாம் எப்படி அண்டர்லைன் பண்ணணும், இப்படியெல்லாம் அவர் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அது மாதிரி உணர்வுகளுக்காக பாடலை மெட்டமைத்தவர் எம்எஸ்வி அவர்கள். அதே மாதிரி பி. சுசீலாம்மா குரல் செய்யும் ஜாயம் மாய்மாலம் புரியணும்னா குறைந்த இசைக்கருவிகளுடன் வந்த உன்னை ஒன்று கேட்பேன் 2வது வெர்ஷன், அதை கேளுங்க. வெறும் அவங்க குரல் மட்டும் உங்களை எப்படி, அதாவது வேட்டையாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான பாடல் அது. அதே மாதிரி கண்ணான பூமகனே ஒன்றும் இல்லை, வெறும் கடம் தான், வேறு எந்த இசையும் கிடையாது. அதில் பாடும்போது அவங்க குரல் உங்களை என்னவோ பண்ணும், என்ன பண்ணணும்னு சொல்ல தெரியாது. அப்படியெல்லாம் அவர் அந்த மாதிரியான மூவரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, 3 நிமிட பாடலால் 3 நாட்கள் வரை தூக்கமின்றி தவித்திருக்கிறேன், நெகிழ்ந்திருக்கிறேன், கில்லாமலே வலிக்க செய்தவை அவை, அடிக்காமலே அழ செய்தவை அவை, தாளாட்டாமலே தூங்க செய்தவை அவை. இதை விட வேறு என்னங்க சொல்லணும்?
ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு, மிக அழகாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கனவிலும் வந்து கண்கட்டும் வித்தியால் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார், மிக அழகு அது. அதுக்கப்புறம் ஒரு கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு தன்னறிக்கையை, ஒரு சுயமாக அவர் சொல்கிற ஒரு அறிக்கையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நிறைய நாலடியாரை பற்றி சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை எடுத்தாண்டி இருக்கிறார், மிக அழகாக இருக்கிறது அதெல்லாம். ஒரு பாடலில் சொல்கிறாரு, என் வானத்தில் 1000 வெள்ளி நிலவு. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு பாடலில் ஒரு பாவம் இருக்கணும், ஒன்றும் இல்லை. அதாவது அந்த ஒரு சரணத்தில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வரியிலும் ஒரு பாகம். என் ஆட்டத்தை பார்த்த பின் மோகம் வரலாம், அங்கே மோகம். என் பாடலை கேட்ட பின் சோகம் வரலாம், அது ஒரு பாவம் மேலே இருக்கும். என் வார்த்தையை கேட்ட பின் கண்ணீர் வரலாம், அது ஒரு பாவத்தில் இருக்கும். இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாங்க, எதுவுமே செய்ய முடியல. என் வார்த்தையை கேட்டவுடன் கண்ணீர் வரலாம், இந்த பாருங்கள், என் ஆட்டத்தை பார்க்கையில் மோகம் வரலாம், என் ஜாடையை கண்டதும் தாகம் வரலாம், என் தாகத்தை தீர்க்க என் இல்லம் வரலாம், என் வாழ்க்கையை கேட்ட பின் கண்ணீர் வரலாம். அதை பாடிட்டு என் வாழ்க்கையை கேட்ட பின் கண்ணீர் வரலாம், என் வாழ்க்கையை கேட்ட பின் கண்ணீர் வரலாம் அப்படின்னு தழுதழுத்து வந்து நிறுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் யாராலையுமே பாடவே முடியாது. அதே மாதிரி 1000 பெண்மை மலரட்டுமே 1000 கண்கள் ரசிக்கட்டுமே என்ற பாடலை பார்த்திங்கன்னா, உடலின்றி உள்ளம் இது உன்னை தீண்டாது என்ற வரியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, நான் சுந்தரகண்ணன் ஒரு நிகழ்ச்சி பேசும்போது இந்த பாடலை சொன்னேன். அந்த ஒரு வரியை எடுத்துட்டிங்கன்னா மீதி மொத்தம் அந்த வரிகள் மொத்தம் சீதைக்கு அப்படியே பொருந்தும். நீங்கள் கேட்டு பாருங்கள் வீட்டுக்கு போய். அதுக்கு என்ன ஒரு இசையமைச்சிருப்பார் மெல்லிசை மாமனர், அதை எப்படி பாடியிருப்பாங்க. எல்லாம் முஜ்ரா டைப் பாடலாம் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கேவா அந்த பாட்டில் ரொம்ப பிரமாதமான பாடல்கள், ரொம்ப அழகாக எடுத்து ஆண்டிருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லணும். சரி, மணி அடிச்சிட்டாங்க, பேப்பர் மடித்து கொடுத்துட வேண்டியதுதான். கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.